இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது த க்ரவ் ஹாரர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2024 இப்போ தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் வந்து இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கில்லர்ஸ் ஒரு 4-5 பேர் வந்து கொண்டுடுறாங்க. ஹீரோ ஹீரோயினை பயங்கரமாக கொடூரத்தனமாக வந்து கொண்டுடுறானுங்க. கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வந்து ஹீரோயினுக்கு வந்து பழைய பாஸ்ட் இருக்குது, டார்க்கான ஒரு பாஸ்ட்டு. அவங்க ஃப்ளாஷ்பேக் கதையில் இருக்குது. அந்த பாஸ்ட்னால் வந்து ஹீரோயினோட கெட்ட பாஸ்ட்னால் வந்து ஹீரோயின் வந்து பேய், அவங்க கடந்த காலத்தில் உள்ள பேயினால் வந்து இழுக்கப்படுறாங்க. கடந்த காலத்தில் உள்ள பேய் எல்லாருமே வந்து ஹீரோயின் வந்து இழுத்ததுனால வந்து அவங்க ஒரு உலகத்தில் வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னை வந்து தியாகம் செஞ்சால் தான் வந்து ஹீரோயினை காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால் வந்து ஹீரோ வந்து தன்னைத்தானே வந்து தியாகம் செஞ்சுக்கிறாரு தன்னோட ஹீரோயினை வந்து காப்பாற்றுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் வந்து தன்னையும் ஹீரோயினை வந்து யார் கொண்டாங்களோ அவங்கள பழிவாங்கறதுக்கு வந்து சொர்க்கம் நரகம், உயிருள்ள இறந்தவங்க, இந்த 2 உலகத்தையும் வந்து தாண்டி போகிறாங்க. தாண்டி போய் வந்து இவங்களை யார் யார் வந்து கொலை பண்ணாங்களோ அவங்க கொலை பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து கொண்டு தள்ளுறாரு நம்ம ஹீரோ. இதான் வந்து இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. இந்த படம் வந்து பயங்கர ஹிட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கதை வந்து நம்ம ரியலுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றா தான் வந்து எடுத்திருக்காங்க. நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. நல்லா திகில் விட்டுற மாதிரியும் வந்து இதில் சீன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. அதனால் இந்த படம் வந்து சூப்பராக தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் படம் பிடிச்சிருக்கா இல்லையா.